எனவே சக்மா அவருடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லி நான் கருதுகிறேன். சக்மாவுடைய அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஜேபியுடைய ஒரு பிரதான குற்றச்சாட்டை உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் செய்யணும்னு நினைக்கிறேன். விடியல் சேகர் சார் உங்கள்கிட்டயும் அதே போல அமெரிக்கா சார் உங்கள்கிட்டயும். இப்போ அவங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது என்றால், எங்களை கன்சென்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. கன்சென்சஸ் என்றால் முதல்ல பேசிட்டு அதற்கு பிறகுதான் வேட்பாளர் அறிவிக்கணும். அறிவிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க இவருக்கு ஓட்டளிங்கன்னு கேட்கறது கன்சென்சஸ் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அமெரிக்கா சார் நியாயமான கேள்வி, ஆனா அது அநியாயமா கேட்கறாங்க. அநியாயமான நிலையில இருந்து கேட்கறாங்க. முதல்ல கன்சென்சஸ் ஏற்படுத்தணும். எங்க கூட்டணியில எல்லாரோடையும் கலந்து பேசிக்கணும். அந்த நேரத்திலேயே அவங்க இது இவங்க கூடாது இவங்க பேசணும் அப்படின்ற இதை பிஜேபி ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கூட்டணிக்குள்ள முதல்ல எங்க பார்ட்டி டிசைட் பண்ணி எங்க கூட்டணியில் உள்ள தலைவர்களை பேசிய பிறகு மற்றவர்களையும், ஏன் பிரணாப் முகர்ஜியே நேராக அத்வானி கிட்டையும் பேசியிருக்காரு. அதை அதுதான் கன்சென்சஸ். முதல்லயே ஊத்துறோம் நான் தான் கன்சென்சஸ் அறிவிக்கிறதுல கன்சென்சஸ் இருக்க முடியாது. கன்சென்சஸ்னா முதல்ல நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். உங்களை சார்ந்தவர்களை கலந்து ஆலோசித்து அந்த அவர்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ள கொண்ட பிறகு மற்றவர்களிடம் செல்கிறீர்கள். அதுதான் கன்சென்சஸ். சோ அந்த வார்த்தையை சரியா புரிஞ்சிக்காம பேசுறாரா என்னன்னு எனக்கு புரியல. இது these are all political rhetoric. இல்ல கடைசில ப்ராடக்ட் நீங்க அறிவிச்சிட்டீங்க. ஹமீத் அன்சாரி கூட அந்த இதுல இருந்தாரு. அந்த ஆப்ஷன்ஸை நீங்க கொடுக்காம சோனியா காந்தி அறிவிக்கிறார் பிரணாப் முகர்ஜி தான் என்னுடைய வேட்பாளர் என்று. விடியல் சேகர் சார் உங்களுடைய கருத்து என்ன? ஆக கன்சென்சஸை உருவாக்குறதுக்கு, ஒத்த கருத்தை உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கவே படல அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய வாதம். உங்களுடைய கருத்து? இல்ல முதல்ல கன்செஷன் ஒரு முடிவு எடுப்பதற்காக அனைத்து கட்சியிட பேசிட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தையினுடைய ஒரு குறிப்போட பத்திரிகையில் செய்தியா வந்தது. குடியரசுத் தலைவராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபரும் துணை குடியரசுத் தலைவராக பிஜேபி இருந்த ஒருவரை கூட தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற பேச்சு பத்திரிகையில செய்தியில கூட வந்தது, ஊடகங்களில் வந்தது. அதுதான் கன்சென்சஸ். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் பிஜேபி தான் தன்னுடைய எதிர்கால கூட்டணியுடைய லாபம் கருதி தன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டார்கள். அதிமுகவுடைய கூட்டணியை எதிர்காலத்திலே வைக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த அரசியலுக்காக வேண்டி சங்மா என்கின்ற சம்பந்தமில்லாத வேட்பாளரை பிஜேபி தங்கள் இன்றைக்கு ஆதரிக்கிற நிலைக்கு நிர்பந்தம். நீங்க இது சொல்றீங்க, ஆனால் அதாவது திக்விஜய் சிங் ஒரு பேட்டியில சொல்கிறார், ஒருவேளை பிஜேபிக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்களா வைஸ் பிரசிடென்சி அப்படின்னு கேட்கும்போது that is unlikely, that cannot happen என்று சொல்கிறார். நீங்க கன்சென்சஸ் வைஸ் பிரசிடென்சி பிஜேபிக்கு விட்டு முதல்ல ஒருமித்த கருத்து வந்தபோது, ஒருமித்த கருத்து அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம் என்கிற ஒரு பேச்சு வந்தபோது, அப்பொழுது குடியரசுத் தலைவருடைய வேட்பாளராக காங்கிரஸ் யூபிஏவும் துணைத் தலைவராக பிஜேபியுடைய ஆதரவு வேட்பாளர்களாகவும்